வெல்கம் டு ஆத்மா. காதலிக்காதவன் மனிதனே இல்லை என்பார்கள். காதல் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் அதே காதல் ஒரு உயிரை காவு கொடுக்கும் என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை அதுதான். விபரீத காதலால் இங்கு ஒரு உயிர் பறிக்கப்பட்டு விட்டது. காதலில் வலி, அவமானம் இவை இரண்டையும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் காதலே துரோகமானால் விளைவு இதுதான். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். என்ன பிரியா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. இப்போ உனக்கு திருப்தி தானே? எதுக்காக இப்படி செஞ்ச? கேவலம் பணத்துக்காக இப்படி என்ன தூக்கி எரிஞ்சிட்டல? இந்த பொண்ணுங்களுக்கு நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதே பழப்பா போச்சு. கேவலம் பணம் மட்டும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்துறாது பிரியா. அது உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும். செத்து போன சொல்லியிருந்தா சந்தோஷமா செத்துருப்பேன். இப்படி கூலிப்படைய வச்சு கொண்டுட்டியே, இது நியாயமா? இது நியாயமா? கேக்குறல, இது நியாயமா? என் சாவுக்கு காரணமான உன்னை சும்மா விட மாட்டேன் பிரியா. பிரியா, பிரியா, என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? எனக்கு பிடிங்க அவளை. என்ன என்னாச்சு? பிரியா, இப்படி கத்துற? பிரியா, என்னங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பிரியா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன்ல. பிரியா, ஃபோன் பண்ணுங்க. இருப்பா, போன் போட்டுட்டு இருக்கேன்ல. ஐயோ, சொல்லுங்க அங்கிள். மாப்ள, பிரியா, நான் தான் சத்யா பேசுறேன். பிரியாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மாப்ள. ரொம்ப பயந்து போயிருக்கா. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா மாப்ள. அங்கிள், டோன்ட் வரி. இன்னும் 10 நிமிஷத்துல நான் டாக்டரோட அங்க வரேன். சரியா? பிரியா பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சரி. சீக்கிரமா வந்துடுறேன். மாப்ள டாக்டரோட வராராமா? வாங்க மாப்ள. என்னாச்சு மாமா? டாக்டர், இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், இது என் பொண்ணு பிரியா. என்னன்னு தெரியல டாக்டர். ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பா போல இருக்கு. தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சு கத்துறா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். எங்களை பார்த்து கூட பயந்து போய் மிரண்டு போய் கத்துறா. இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல டாக்டர், முதல் முறையா இப்பதான் அவளை இப்படி பாக்குறோம். ஐ see. மூச்சை நல்லா இழுத்து விடுமா, இன்னும் நல்லா. நத்திங் டு worry. எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. நான் எழுதி கொடுக்குற மெடிசனை வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். சார், இந்த மெடிசனை வாங்கி கொடுங்க, சரியாயிடும். எவ்வளவு ஃபீஸ் டாக்டர்? அங்கிள், டாக்டர் ஃபீஸ்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மெடிசன்ஸ் கரெக்ட் டைம் கொடுங்க. சரி, ஓகே சார். நீங்கள் அவர் கூட பேசிட்டு வாங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஓகே டாக்டர். ஆண்டி, என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நான் இருக்கேன்ல, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். இதை பாருங்க அங்கிள், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. பிரியாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மாசத்துல கடைசி வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான். அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிடலாமான்னு அம்மா கேட்டாங்க. நான் வரேன்.
வாங்க மாப்ள. வரேன் ஆண்டி. பிரியா, டேக் கேர். சகுந்தலா பாத்துக்குமா, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க பிரியா. ஹலோ சார், நான் தான் மோகன் பேசுறேன். மோகன்னா உங்களுக்கு தெரியாது, பிரியாவோட லவர். பார்க்கறத வச்சு கேட்கறத வச்சு நாம எந்த முடிவு எடுக்க கூடாது சார். தீர விசாரிச்சு தான் முடிவு எடுக்கணும். தப்பு பண்ணிட்டீங்களே சார். ஃபோனில் பேசினா கட் பண்ணுறீங்க. அதான் நேரில் வந்துட்டேன். உங்களுக்கு நான் என்ன சார் துரோகம் பண்ணேன்? காதலிச்சது தப்பா? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் வேற யாரையாவது லவ் பண்ணுறாளா இல்லையான்னு கேட்டுட்டு லவ் பண்ண மாட்டீங்களா? பணத்தை காட்டி ஒரு பொண்ணை மயக்கிறது தப்பு இல்லையா? நான் தான் அவளை விட்டு ஒதுங்கிட்டல, அப்புறம் ஏன் சார் ஆளை வச்சு என்னை கொல்லணும்? என்னை கொன்னுட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? இல்லை நான் தான் உங்களை வாழ விட்டுருவேனா? சாது மிரண்டா காடு கொள்ளாது சார். நான் யாருங்கிறத சீக்கிரமே உங்களுக்கு காட்டுறேன். பணம் பதவி இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? அடுத்தவன் லைஃபை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அடுத்தவனை அழிச்சு வாழ்ந்த எவனுமே இது வரைக்கும் நிம்மதியா செத்ததே இல்லை தெரியுமா? மைண்டட். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சு நான் தான் எல்லா விஷயத்துலையும் ஒதுங்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் சார் கூலிப்படையை செட் பண்ணி எனக்கு கொலை பண்ணீங்க? இது நியாயமா? இது நியாயமா சார்? இது நியாயமாடா? கேட்கறல சொல்லு. மோகன் மோகன், தெரியாம தப்பு பண்ணிட்டு மோகன். என்ன விட்டுரு மோகன், ப்ளீஸ் மோகன். என்ன விட்டுரு மோகன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்க? கொலை பண்ணிருக்க. விடுவேனா? மவன உனக்கு என் கையால தாண்டா சாவு. மோகன் மோகன் வேணாம் மோகன், ப்ளீஸ். மா மா. கபி சாப்பிட்றியாப்பா? டின்னர் ரெடியா இருக்கு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத. இப்படி சாப்பிடாம இருந்தா ஹெல்த் என்னத்துக்கு ஆகுறது? டயத்துக்கு சாப்பிட்டா தானே ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும். இங்க பாரு, பணம் பணம்னு தேடி வாழ்க்கையை தொலைச்சிடாத. உங்க அப்பா இப்படித்தான் ராத்திரி பகல்னு பார்க்காம பணம் பணம்னு அலைஞ்சு கடைசியில ஹார்ட் அட்டாக்ல ஹல்பாய்ஸ்ல போயிட்டாரு. நீயாவது 100 வருஷம் தீர்க்காயுசா வாழணும். மா பசிக்கலம்மா. பசிச்சா சாப்பிட மாட்டேனா? கொஞ்சம் சாப்பிடுப்பா. கல்யாண மாப்பிள்ள நீ நல்லா சாப்பிட வேணாமா? வேணாமா? ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். பிரியாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஓகே, மருந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் சரியானு சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாயிடுமா? நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, சரியா? குட் நைட். கபிலான்,
ஹலோ கபிலர், எப்படி இருக்கீங்க? ஏன் என்ன இப்படி பண்ணீங்க? கேட்கறேன்ல, ஏன் என்ன இப்படி பண்ணீங்க? கேட்கறேன்ல, பதில் சொல்லு. ஏன் என்ன இப்படி பண்ண? மோகன் மோகன் மோகன், என்னை விட்டு மோகன். எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை மோகன். தெரியாம பண்ணிட்ட மோகன், என்னை விட்டு மோகன். மோகன் மோகன், என்னை மன்னிச்சிரு மோகன், ப்ளீஸ் மோகன். எனக்கு ஒன்றும் தெரியாது மோகன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை மோகன். காலில் ஓட விடுற மோகன், மன்னிச்சிரு மோகன், மன்னிச்சிரு மோகன். மோகன் என்ன ப்ளீஸ் மோகன். இதெல்லாம் நீ தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். You're too late, கபிலன். மோகன் ப்ளீஸ். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும். நீதி தேவதை குற்றம் செய்தவர்கள் திருந்துவதற்காக ஒரு சந்தர்ப்பம் தருவாள். திருந்துவதும் திருந்தாததும் அவரவர்கள் கையில். இங்கே மோகனின் ஆத்மா கபிலர் பிரியா முன் தோன்றி தனக்கான நிதியை கேட்டது. அவர்கள் வருந்தினார்களா? இல்லை. இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாததற்கான விளைவுகளை அவர்கள் கூடிய விரைவில் அனுபவிக்கப் போகிறார். ஒரு பிரச்சனையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதில்தான் இருக்கிறது அவரவரின் திறமைகள். ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தயங்குபவர்கள் என்ன செய்வார்கள்? அதிலிருந்து தப்பித்து ஓடுவார்கள். கபிலனின் நிலைமையும் இங்கு இப்படித்தான். பாவம், இவர்கள் இனி பயணிக்கப் போவது ஒரு வழிப்பாதை என்று இவர்களுக்கு தெரியாது. பார்க்கலாம். தப்பு செஞ்சல, எனக்கு கொன்றாது. தண்டனை அனுபவி. வேணும்னு பண்ணல மோகன், தெரியாம பண்ணிட்ட மோகன். ப்ளூட்ரு மோகன், ப்ளீஸ் மோகன். ஏன் கிட்ட தப்பிக்க முடியாது? என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லல. வேணாம் 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 மோகன். இனிமே பார்க்க போற. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. அம்மா 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 அம்மா. கபிலா, மா என்னப்பா? மா என்னாச்சு? மா, அது மோகன் மாடியில் இருக்காமா. என்ன மகன்பா? ஐயோ, அதாம்மா, அந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிற டார்ச்சர் பண்ணானே அந்த மோகன்மா. அவன் கூட இப்ப சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போனானேம்மா. அவன் தாம்மா மாடியில் இருக்காமா. ஆமா, அவன் வந்திருக்காமா. பயமா இருக்குமா. அவனை எப்படியா துரத்துமா ப்ளீஸ்மா. ஆமா போமா. ஆமா போமா. என்னடா மா போமா. என்ன வளர்றான்? யாரும் இல்லையே. பிரியா, சொல்லுங்க. எப்படி இருக்க? நைட்ல ஒழுங்கா தூங்குனியா? எனக்கு தான் தூக்கமே வரல. நேற்று ராத்திரி மோகனோட ஆவி வந்து டார்ச்சர் பண்ணிடுச்சு. உங்களுக்குமா?
எனக்கும் இங்க இருக்கவே பயமா இருக்கு. மாத்திரை போட்டதுனால ஓரளவுக்கு நல்லா தூங்கிட்டேன். பிரியா, இதெல்லாமே நம்ம ஆசோலேஷன் தான். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஜஸ்ட் 15 days தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபாரின் போய் 1 month இருக்கலாம். புது இடம், புது வாழ்க்கை, புது அனுபவம் கிடைக்கும். பழசை மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். என்ன பிரியா, உன் பேச்சில் ஒரு சந்தோஷமே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கல்யாணம் பண்ண எல்லாம் சரியாயிடும். பாஸ்போர்ட் இருக்குல்ல உங்ககிட்ட? ஆ இருக்கு. ஓகே, எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? சரி, டேக் ரெஸ்ட். பாய். நாடு விட்டு நாடு போனால் தப்பித்து விடலாம் என்று நம்பினான் கபிலன். ஆனால் கூடு விட்டு கூடு பாயும் ஆத்மா முன்பு நிறைவேறுமா அவன் திட்டம்? நேரம் பார்த்து பழிவாங்க காத்து கொண்டிருக்கும் மோகனின் ஆத்மா எச்சரிக்கையை மீறினால் சும்மா விடுமா? இனி என்ன ஆகும்? பாவிகள் திருந்த இறைவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். ஆனால் இறைவன் கொடுப்பதற்கு முன்னதாகவே கபிலனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது மோகனின் ஆத்மா. அந்த சந்தர்ப்பத்தை கபிலன் பயன்படுத்திக் கொண்டானான். பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் மனம் திருந்தினால் மட்டுமே. பாவம் செய்த கபிலன் இதற்கு விதிவிலக்கு. இனி என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம். திங்ஸ் will be done in 2 days. வாங்க சார். ஃபாதர் மோசஸ் அனுப்புனாரு. வாங்க, ப்ளீஸ் கம். மா, வாங்க ஃபாதர். வணக்கம். சர்ச் ஃபாதர் மோசஸ் அனுப்பி வச்சாரு. உங்க வீட்ல ஏதோ ஆவி இருக்கிறதாவும் உங்க பையன் பயப்படுறதாவும் சொன்னாரு. ஆவி இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சு ஆவி இருந்தா அதை விரட்ட தான் நான் வந்திருக்கேன். மோகன், உன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமானால் இந்த இடத்தை விட்டு வெளியே போ. மோகன், மோகன் வந்துரு. ஃபாதர், இந்தாங்க ஃபாதர். நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. மோகன், மோகன் வெளியே வந்துடு. கபிலா, வெளியே வா. கர்த்தர் உன்னை மன்னிச்சு விட்டுருவார். தவறு மேல தவறு செஞ்சு நரகத்துல போய் கஷ்டப்படாத. வந்துரு மோகன், வந்துரு. சொன்னா கேளு. வெளியே வந்துரு மோகன். வந்துரு மோகன், வா. இப்படி முரண்டு பிடிச்சா நீதான் அதிகமா வேதனைப்படுவ. வந்துரு மோகன். உன் ஆத்மா சாந்தி அடையணும்னா இப்பவே வந்துரு. இங்க கிடந்து அவதிப்படாத. வா, வந்துரு. வா வா வா. வந்துட்டியா? வா வா. வெளியில போ. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சொன்னா கேளு. போயிடு. போ. தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாத. போ. நீ மன்னிப்பு கேளு. நீ செஞ்ச தப்புக்கு கர்த்தர் உன்னை மன்னிப்பார். போ. 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 போயிடு. போயிடுன்னு சொல்றேன்ல. போ. இந்த வீட்டுல ஆவி இருக்கிறது நிஜம்தான். இந்தாங்க, இத பிடிங்க. இந்த சிலுவையை நான் உங்களுக்கு தரேன். எந்த காரணத்தை கொண்டு இதை நீ கழட்டவே கூடாது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் ஆமீன். இந்தாங்கம்மா. எக்காரணத்தை கொண்டு இந்த சிலுவையை எப்போதும் கழட்டவே கூடாது. அம்மா, உங்க பையனுக்கு கர்த்தரோட ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு.
எனக்கு ஒண்ணு தெரியாது மோகன். ப்ளீஸ் மோகன், ஒண்ணு பண்றாத மோகன். ப்ளீஸ் மோகன், ப்ளீஸ் மோகன், மோகன், ப்ளீஸ் மோகன். என்னையாடா சாவடிச்ச? சாவர தேதியை குறிச்சுக்கோடா. மோகன் ஆத்மாவின் முதல் பலி கபிலர். கபிலர் கடவுள் கொடுத்த வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தி விட்டான். இது போன்ற வாய்ப்பு பிரியாவுக்கும் கிடைக்குமா? ஆனால் பிரியாவின் கதை வேறு. தான் காதலித்த பெண் என்று மோகனின் ஆத்மா அவளை மன்னித்து விட்டு விடுமா? இரக்கமே இல்லாமல் இவர்கள் செய்த தவறுக்கு இரக்கம் காட்டுமா மோகனின் ஆத்மா?